எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வந்து என்ன விளாக்ன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா அப்லோட் பண்ண விளாகோட பார்ட் 2 தாங்க. லாஸ்ட் டைம் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தா போயிருக்குன்னு சொல்லிட்டு, நான் வந்து பார்ட் 2வா அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து எனக்கு கொஞ்சம் வந்திருந்தது. அது என்னன்னா வந்து நெறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தா கூட நான் அத வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேங்க. ஒரு 3 கமெண்ட் தாங்க எனக்கு வந்திருந்தது. அந்த வெயிட் லாஸ் ரிலேட்டட் வீடியோலயே வந்து. அ என்னன்னா, அதுல 2 பேர் வந்து ஒரே கொஸ்டின் தாங்க கேட்டிருந்தாங்க. இதுல வந்து புரோட்டீனே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அவங்க வந்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சொல்றாங்களா? இல்ல அரைகுறையா பார்த்துட்டு கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா, என்னோட ஃபுட்ல வந்து எல்லா நாள்லயுமே வந்து ஏதோ ஒரு புரோட்டீன் இருக்கும். கிட்டத்தட்ட 2 வேளையாவது நான் எடுத்திருப்பேன். இன்னொரு சிஸ்டர் வந்து அதுக்கும் மேல போயி, என்னன்னா, "இந்த டயட்ல வந்து புரோட்டீனே கிடையாது. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். டோன்ட் ஃபாலோ திஸ் டயட்" அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அவங்க அரைகுறையா பார்த்துட்டு சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் என்ன சொன்னேன்னா, "நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு என்னோட வ்ளாக் ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. நீங்க வந்து இத ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் வந்து இத நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது நான் ஃபாலோ பண்ண டயட்டு. உங்களுக்கு வந்து இது செட் ஆச்சுனா தான் உங்கள நான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன்." ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ்லயே வந்து, "சிஸ்டர் நாங்க இத பண்ணலாமா? அது பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்?" அப்படின்னு தான் என்கிட்ட டவுட் கேட்பாங்க. அப்பவுமே நான் என்ன சொல்வேன்னா, நான் ஃபாலோ பண்ண ட்ரிங்க்ஸ் வந்து நீங்க குடிச்சு பாருங்க. ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, நீங்க வந்து இத எடுத்துக்கலாமா என்னன்னு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாடி கண்டிஷன் இருக்கும். ஹெல்த் கண்டிஷன் ஒவ்வொரு மாரி இருக்கும். இப்ப நான் ஃபாலோ பண்றதையே வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு யாருனாலயுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாரி தான் வந்து நான் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லயே இது மட்டும் தாங்க. மத்தபடி எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அம் என்னோட டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் கம்மியா இருக்குன்னு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் வந்து நான் கண்டுக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோல வந்து நான் ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணலைங்க. நெறைய பேர் வந்து என்னோட டயட் சார்ட் பத்தி கேட்டிருந்தாங்க. "உங்களோட டயட் சார்ட் வந்து எப்படி? எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரெடி பண்ணவே டைம் இல்லாததுனால, ஸோ இந்தியாலேருந்து யுஎஸ் வர டைமும் எனக்கு ஆயிடுச்சுங்களா, அதனால தான் வந்து என்னால ஷேர் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோல வந்து நான் எப்படி ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன், நான் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேனோ அந்த டயட்ல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த சார்ட்ல. ஸோ நான் வந்து ரெகுலரா என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்குவனோ, அதுதான் வந்து அந்த சார்ட்ல இருக்கு. மார்னிங் ட்ரிங்க்ஸுமே வந்து நான் என்னென்ன எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டும் அதில மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஃபுட்ல வந்து எது செட் ஆகுதோ நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அந்த சார்ட்ல வந்து நான் நான்வெஜ் அதிகமா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேங்க. சிக்கன் அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் தான் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரை சாப்பிடணும்னா நீங்க வந்து ஆயில் இருந்தது பண்ணாம, தவா ஃப்ரை மாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. மட்டன் வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. நான் அதில மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் மட்டனுமே எடுத்தா ஒரு 100, 150 கிராம்ஸ் தான் நான் எடுத்துக்குவேங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோட டயட் சார்ட் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா, நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஈவ்னிங்களா, ஸோ வந்து மால் போலான்னு தாங்க பிளான் பண்ணி கெளம்புனோம். ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்தது. இன்டோர் போனா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்ன்னு சொல்லிட்டு, பசங்களுக்கும் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும்னு போலான்னு பிளான் பண்ணோங்க. இது வந்து நாங்க கெலரியா மால் தாங்க போயிருந்தோம். எங்க வீட்லருந்து ஒரு 3 மைல்ஸ் இருக்கும். போலான்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா வெயில் வந்து சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்களா, சரி பக்கத்துல வந்து வாட்டர் வால் பார்க்குன்னு சொல்லிட்டு இருந்ததுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் கூகுள்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாவும் இருந்துச்சுங்களா, சரி போலான்னு பிளான் பண்ணி போனோம். நான் என்ன பண்ணேன், வெயிலே இறங்கிருச்சுங்க. சரி இதுக்கு மேல எதுக்கு நம்ம மால்க்குள்ள போயிட்டு, சரி நம்ம பார்க் போலாம் அப்படின்னு தான் நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. வாக்கும் செம்மையா இருந்துச்சு பண்றதுக்கு. அந்த தண்ணி விழுகுற இடத்துக்கு போயிட்டோங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த தண்ணி விழுகுற சவுண்டுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, என் பசங்க கிட்ட வரவே பயந்துட்டாங்க. அது தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த சவுண்ட் அதிகமா இல்ல. பாருங்க அந்த வால் வரைக்கும் வந்துட்டாங்க. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்களா அந்த தண்ணி கிட்ட. சரி நாமளும் போனோம். ஆனா பாப்பாவையும், தம்பியும் கூப்பிடுறேன். அவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, தண்ணி வந்து கீழ போயிட்டுருக்கு அப்படின்னு நெனச்சுட்டாங்க. அதனால வந்து பயந்துட்டு அவங்க வரவே மாட்டேன்ட்டாங்க. அங்க உள்ள போயிட்டா பேசுற சவுண்டே கேட்கலைங்க. ஆனா சூப்பரா இருந்துச்சு. நான் இதுவரைக்கும் யுஎஸ் வந்துட்டு இந்த மாரி வால்ல வந்து தண்ணி விழுகுறது வந்து நான் இன்னும் பார்த்ததே இல்ல. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேங்க. சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்குமே.
முன்னாடி தண்ணி விழுந்துட்டு இருக்குல்லங்க, இதே மாரி தான் வந்து பேக் சைடு வால்லயும் தண்ணி அப்படியே ஃபால் மாரி விழுந்துட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு, பசங்க வந்து அந்த கிராஸ்ல வந்து ஸ்கூட்டர் ஓட்டிட்டு இருந்தாங்க. அது முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணோம்னா, வீட்டுக்கு போலான்னு கெளம்பும்போது, பாப்பாவும், தம்பியும் என்ன பண்ணாங்க, "நீங்க பார்க்குக்கு போலான்னு தானே சொன்னீங்க. நான் கண்டிப்பா பார்க்குக்கு போகணும்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் வெயிலும் இறங்குனதுனால, பக்கத்திலேயே வந்து ஒரு சின்ன பார்க் மாரி இருந்துச்சு. ஸோ அங்க போயி பசங்கள கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே வந்து விளையாட விட்டுட்டு தான் கூட்டிட்டு வந்தோம். கரெக்ட்டா வந்து இந்த தண்ணி விழுகுது பார்த்தீங்களா, இதுக்கு ஆப்போசிட்லயே வந்து வில்லியம்ஸ் டவர்ன்னு சொல்லிட்டு செம்ம ஹைட்டா இருந்துச்சுங்க. நான் பாட்டுக்கு வீடியோ எடுக்கிறேன். மொபைல் ஃபுல்லாவே மேல போயிடுச்சு. அந்த டவர் முடியிற மாரியே இல்லைங்க. இந்த டவர வந்து இந்த இந்த லுக்ல பார்க்கும்போது, அந்த ஜீன்ஸ் படத்துல வந்து எம்பயர் ஸ்டேட்ன்னு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஷூட் பண்ணது நியூயார்க் டவுன் டவுன்ல ஷூட் பண்ணாங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த தண்ணி விழுகிற இடத்துலருந்து அந்த டவர மட்டும் பார்க்கும்போது. ஸோ இதோட இந்த வ்ளாக் முடிஞ்சுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோட சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.